ஃப்ரெண்ட்ஸ் உங்க மலரக்கா நைட்டு சாப்பாடு என்ன தெரியுமா? தோசை வச்சு தக்காளி சட்னி. நல்லா உளுந்தம் பருப்பை எண்ணெய் ஊற்றி செம்பா லேசாக வறுத்து வெங்காயத்தை போட்டு அதுக்கு பிறகு வறுத்து 2 பச்சை மிளகா இல்லைன்னா மிளகா வத்தல் வறுத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பெரிய வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். தக்காளி போட்டு நல்லா இது பண்ணி ஒரு கொட்டை புளி போட்டு மல்லித்தலை நிறைய போட்டு தேவையானது தேவையானது போட்டு வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு தாளிச்சிருங்க. செம சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி வச்சு இன்னைக்கு துவையல் லைட்டாக கொஞ்சம் ஒரு ரசம் மத்தியானம் வச்சு. அது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எந்த பொருள்னாலும் நம்மளை விட்டு நான் இது வந்து பொருளுங்கிறது ஒரு உயிரை சொல்கிறேன். அவங்க பிடிக்கலையா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஒதுங்கிக்கோங்க. அதுக்காக நம்மளை விட்டு போயிட்டாளா, நம்ம நல்ல பாசமாக இருக்கும் போது போயிட்டாளா, அவன் வேற ஒரு இடத்துல சரியான ஒரு ஆட்டை மட்டி நொந்து நூலாகி நடு ரோட்டில் நிற்கும் போது நீங்கள் பாருங்கள். அதுக்கடையில் அவங்கள அடிக்கவோ பிடிக்கவோ அவங்கள வெட்டவோ எதுவுமே வேண்டாம். அதே மாதிரி ஒரு ஆண்மகனும் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டாப்லையா வேற ஒருத்தர் நல்ல சக்கையா புளிஞ்சு கோமணத்தை உருவி விடுவா. அப்பந்தான் அந்த மனைவியோட அருமை தெரியும். அதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் பெண்ணுக்கும் அதே மாதிரி எவ்வளவுதான் பாசமா இருக்கான் பாசமா இல்லை, நல்ல கணவர் இருக்கும்போது இப்படி தவறுறவங்களும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது யாரையும் நம்பி நீங்க ஏமாந்து போய் நடு ரோட்ல கண்ணீரோடு நிற்பீங்க. பெண்களே, அது பெண்களா இருந்தாலும் சரிதான் ஆண்களா இருந்தாலும், இவ போயிட்டா அவன் போயிட்டான்னு அவளை வெட்டணும் கொல்லணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பழி உணர்ச்சியே வர வேண்டாம். கடவுள் கேட்டு போறாருன்னு நீங்க இருங்க. தன்னால உங்க கண்ணால எல்லாரையும் பார்ப்பீங்க. யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு தான். அது பெண்ணா இருந்தாலும் தான் ஆணா இருந்தாலும். இது எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு வீட்டுல நடந்தது, அதனால சொல்றேன். தப்பு தான். பேரை சொல்ல விரும்பல, அது சொல்லுவோம் ஒரு நாள். பேரை சொல்ல விரும்பல, தப்பு தான். நான் தான் அறிவு சொன்னேன், வேண்டாம் விட்டுரு, நல்லா இரு, மனசை கவலைப்படாத, பிள்ளைகளை பார்த்துக்கோ. வரும் கழுதை எங்க போவோம்? அடிப்பட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு குத்துப்பட்டு இதுப்பட்டு அங்கப்பட்டு வந்தாதான் அருமை தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது ரைட்டா தப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.